போகும் வழியில் அவந்திகா HR பேசிய விஷயங்களை எல்லாம் சிவாவிடம் சொன்னார். இருவரும் 10 நிமிடத்தில் தர்மா குரூப்புக்கு வந்து விட்டார்கள். அவள் ஆபீஸை அடைந்தவுடன் தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்த ஒரு சிறிய பாக்ஸை எடுத்தார். தன்னுடைய காயத்தை சிறிது பவுடரால் மறைக்க நினைத்தார். சிவா அவந்திகாவின் செயல்களை பார்த்து கொண்டிருந்தார். அவந்திகாவின் இடத்தில் வேறு ஒரு பெண் இருந்திருந்தால் இந்நேரம் அவள் தன்னுடைய தைரியத்தை இழந்திருப்பார். ஆனால் அவந்திகா அப்படி இல்லை. சிறிது நேரத்திலேயே அவள் மீண்டும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்பவளாக தெரிந்தார். உடனடியாக காரில் இருந்து இறங்கி ரிசப்ஷன் வழியாக உள்ளே சென்றாள். அவந்திகாவால் இன்றைய நாளை சமாளிக்க முடியாவிட்டால் அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும் என்று நினைத்த சிவா தினேஷை கூப்பிட்டார். தினேஷ், அவந்திகா 15th ஃப்ளோர்ல ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போயிருக்கா. இமீடியட்டா எனக்கு 15th ஃப்ளோரோட கேமரா ஆக்சஸ் கொடுங்க என்றார். உடனே கொடுக்குறேன் சீஃப் என்று சொன்னவர் பிறகு ஒரு சிறிய தயக்கத்தோடு சீஃப், நான் காலையிலேயே உங்ககிட்ட ஒரு விஷயம் என்று சொல்லி முடிப்பதற்குள் சிவா குறுக்கிட்டு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் தினேஷ், முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க, மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் என்றான். இதை சொல்லிவிட்டு சிவா போனை வைத்தார். அவந்திகா மீட்டிங் ரூமுக்கு வெளியில் செல்வதற்கும் சிவாவுக்கு ஆக்சஸ் கிடைப்பதற்கும் சரியாக இருந்தது. இப்போது சிவாவால் அங்கே நடப்பதை எல்லாம் தன்னுடைய செல்போன் வழியாக தெளிவாக பார்க்க முடிந்தது. அவந்திகா தன்னுடைய டிரெஸ்ஸையும் ஹேரையும் சரி செய்து கொண்டு ரூமுக்கு வெளியில் நின்றார். அப்போது உள்ளிருந்து சில குரல்கள் கேட்டது. இது என்ன ஜோக்கா? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு இன்னும் வரல. நம்மளோட ஒவ்வொரு மொமெண்ட்டும் ரொம்ப ப்ரீஷியஸ். அதை நாம இவ்வளோ கேர்லெஸ் பீப்புளுக்காக வேஸ்ட் பண்ண முடியாது என்று ஒருவர் கோபமாக கூறினார். அதை கேட்ட மற்றொருவர், எக்ஸாக்ட்லி, நாளைக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும், ஆனா மேடம் இது வரைக்கும் வரல. டீலிங் விஷயத்துல இவ்வளோ அலட்சியம் நல்லதில்லை என்றார். எஸ், யூ ஆர் கரெக்ட். மோரோவர் அவர் ரொம்ப படிக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். யாரோ ஒரு ஆளு ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் அவளுக்கு இங்க வேலை கிடைச்சிருக்கு. அதனால தான் இந்த வேலையோட அருமை அவளுக்கு தெரியல என்றார். அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவரும் அவந்திகாவை பற்றி ஒவ்வொரு விதமாக மோசமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் நீண்ட காலமாக அந்த கம்பெனியில் வேலை செய்தவர்கள். எல்லோருக்கும் நல்ல போஸ்டிங், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஆனால் அவந்திகா மாதிரியான படிக்காத இளம்பெண் அவர்களுக்கு பாஸாக இருப்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அதனால் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை காட்டி அவளை பயமுறுத்த திட்டமிட்டு இருந்தார்கள். ஆனால் அவந்திகா வெளியில் நின்று கொண்டே அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவந்திகா சடனாக கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்ததும் அவளை பார்த்தவுடன் அந்த ரூம் கப் சிப் என்று சைலண்ட் ஆகிவிட்டது. இதுவரை அவந்திகாவை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சட்டென பேச்சை நிறுத்திவிட்டார்கள். எல்லோரும் பயந்தபடியே அவளை பார்த்தார்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், I want to apologize to you all for the delay. இந்த கம்பெனியை நாம முன்னுக்கு கொண்டு போகணும்னா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும் என்றார். அந்த ரூமில் இருந்தவர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவந்திகாவிடமிருந்து இப்படி ஒரு ரியாக்ஷனை அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவந்திகாவை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்து நின்று தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த நினைத்தார்கள். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மேடம், ஆனா நாங்க இல்லாம உங்களால எதுவும் செய்ய முடியாது என்றார். அதை கேட்டு அவந்திகாவுக்கு சற்று எரிச்சலாகத்தான் இருந்தது. அவள் சேரில் கம்ஃபர்டபுளாக அமர்ந்தார். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. உங்களை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணலன்னு நான் கேள்விப்பட்டேன். எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. அது மட்டும் இல்ல, உங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட் கூட தான் இப்போ லிவ்இன்ல இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். இதெல்லாம் விட முக்கியமா தர்மா குரூப்ஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் கூட உங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவர் மூலமா தானே உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது என்றார். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவன் அவந்திகாவை அவமானப்படுத்திக் கொண்டிருந்தார். அவந்திகா அவனுடைய வார்த்தைகளுக்கு பதில் சொல்லவில்லை. அவள் அமைதியாக இருப்பதை பார்த்து எல்லோரும் ஒவ்வொருவராக எழுந்து பேச ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே டோனில் தான் பேசினார்கள். அவர் சொல்றது கரெக்ட் தான். நாங்களும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட ஒர்க் பண்ண நாங்க ரெடியா இல்ல. உன் கூட சேர்ந்து நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அந்த கிரெடிட் எல்லாம் உனக்கு தான் கிடைக்கும். உன்ன மாதிரி ஒருத்தர் இந்த போஸ்ட்ல இருக்கிறது நம்ம கம்பெனிக்கு தான் அவமானம். ஒழுங்கா நீயாவே இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிடு, இல்லனா நாங்க எல்லாரும் இந்த வேலையை விட்டு போக வேண்டியிருக்கோம் என்று எச்சரித்தார்கள். பழைய எம்ப்ளாயீஸ் யாருக்கும் அவந்திகா வேலைக்கு சேர்ந்தது பிடிக்கவில்லை. தர்மா குரூப்ஸில் அவந்திகாவின் ஃபர்ஸ்ட் டே மீட்டிங்கிலேயே ஓல்ட் எம்ப்ளாயீஸ் எல்லோரும் ஒருமனதாக, எங்களுக்கு உன் கூட ஒன்னா ஒர்க் பண்ண விருப்பம் இல்ல, நீயாவே ராஜினாமா பண்ணிட்டு போயிடு, இல்லனா நாங்க எல்லாரும் வேலையை விட்டு போக வேண்டியிருக்கோம் என்று கூறினார்கள். அவந்திகா அதை எப்படி ஹேண்டில் செய்ய போகிறாள் என்று தெரியாமல் சிவா சிசிடிவி காட்சிகளை சீரியஸாக பார்த்து கொண்டிருந்தார். அவந்திகா போல்டாக, சோ
யூ ஆல் வாண்ட் டு ரிசைன், ரைட்? என்று கூறி தொடர்ந்தவள், மொத்தமா 17 பேர் இருக்கீங்க. அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு 17 ராஜினாமா லெட்டர்ஸ் வந்தாகணும். அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் தரேன், அந்த 17 ராஜினாமா லெட்டரும் என்னால அப்ரூவ் பண்ணப்படும் என்று அழுத்தமாக சொன்னார். அவந்திகாவின் இந்த பதிலை அவர்கள் யாருமே துளி கூட எதிர்பார்க்கவில்லை. எல்லோரும் ஸ்டன் ஆகி மேற்கொண்டு என்ன பேசுவதென்று தெரியாமல் அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் அந்த இடத்தில் ஒரு டீப் சைலன்ஸ் நிலவியது. அவர்கள் பேசிய பேச்சுக்கு அவந்திகாவின் இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் அழுது கொண்டே அந்த ரூமை விட்டு வெளியே சென்றிருப்பார்கள். ஆனால் அவந்திகா வித்தியாசமாக நடந்து கொண்டார். அங்கிருந்த எல்லோருமே அவந்திகாவின் கான்பிடன்ஸை பார்த்து பிரமித்து விட்டார்கள். எப்படி ரியாக்ட் செய்வதென்று தெரியாமல் எல்லோரும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க, டீம், மை டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ், ஸோ ஐ டோன்ட் லைக் டு வேஸ்ட் மை டைம். என் கூட ஒர்க் பண்ண விருப்பம் இல்லாதவங்க இப்பவே இந்த ரூமை விட்டு வெளியே போகலாம். என் கூட ஒர்க் பண்ண ரெடியா இருக்கவங்க மட்டும் இந்த ரூம்ல இருந்தா போதும் என்றார். அவர்கள் எல்லோரும் அவந்திகாவை மிரட்டுவதற்காகத்தான் வேலையை விட்டு சென்று விடுவோம் என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் நிஜமாகவே அவள் வேலையை விட்டு போக சொன்ன பிறகு அவர்கள் அவந்திகாவை பார்த்து பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். யாருமே சேரில் இருந்து எழக்கூட துணியவில்லை. சரி, நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறத நான் சம்மதமா எடுத்துக்கிறேன். இப்ப நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றேன். ஒன்ஸ் அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா போகலாம் என்றார். சிறிது நேரத்திற்கு முன்பு வரை ஆட்டிடியூடாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் இவ்வளவு சீக்கிரம் உடைந்து போவார்கள் என்று அவந்திகா எதிர்பார்க்கவில்லை. அது அவந்திகாவின் செல்ஃப் கான்பிடன்ஸை மேலும் அதிகப்படுத்தியது. பிறகு டேபிள் மீது இருந்த ஃபைல்ஸை தன் பக்கமாக இழுத்தார். முதல்ல நான் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும்னு விரும்புறேன் என்று ஆரம்பித்தார். இப்போது அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அவந்திகாவின் வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவளை பலவீனமானவள் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் இப்போது அவளை ஒரு பெண் சிங்கமாக பார்த்தார்கள். சொல்ல போனால் அவளுடைய துணிச்சலான ஆட்டிடியூட் எல்லோரையும் அமைதியாக்கிவிட்டது. இந்த போஸ்டுக்கு என்னோட குவாலிஃபிகேஷன் ரொம்ப கம்மிதான்னு எனக்கே தெரியும். இதை ஹேண்டில் பண்றதுக்கு என்கிட்ட எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட எபிலிட்டி மேல எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதனால நிச்சயமா என்னால் இதை சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். நல்லா கேட்டுக்கோங்க, என் கூட ஒர்க் பண்ணா இந்த வருஷம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணி 10% ப்ராஃபிட்டை நம்மளால நம்ம கம்பெனிக்கு இன்க்ரீஸ் பண்ணி தர முடியும் என்று முழு கான்பிடன்ஸோடு கூறினார். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அவந்திகாவின் பேச்சை கேட்ட பிறகு மிகவும் உற்சாகமாகிவிட்டார்கள். இவ்வளவு சிறு வயதிலேயே அவளுடைய கான்பிடன்ஸ் எல்லோருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவள் எல்லோரையும் பார்த்து, இன்னும் என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடியா இருக்கீங்களா என்று கேட்டார். மறுகணமே எல்லோரும் கோரஸாக எஸ் மேடம் என்று சொன்னார்கள். ஆனால் அப்போதும் அவந்திகாவை பிடிக்காத 4 எம்ப்ளாயீஸ் அங்கு இருக்கத்தான் செய்தார்கள். அதில் ஒருவர், சின்ன வயசு, கொஞ்சம் கூட பயம் இல்லை, ரொம்ப கிளவரா சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் பேசுறது ரொம்ப ஈஸி மேடம். ஆனா இந்த பேச்சை வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது. வெறும் பேச்சு திறமையை வச்சு 10% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றது நடக்காத காரியம். அதுக்கு நாம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், புரிஞ்சுதா என்றார். அதை கேட்டு அவந்திகா தன்னை தானே நிதானப்படுத்திக் கொண்டு, அப்படியா, அப்போ என்னால முடியாதுன்னு சொல்றீங்களா மிஸ்டர் என்று கேட்க, அவர் ஆமாம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அமைதியாக இருந்தார். சரி, அப்படின்னா நாம ஒரு பெட் வச்சுக்கலாமா? ஒருவேளை இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை நான் 10% இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிட்டேன்னா நீங்க நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் முன்னாடி என்கிட்ட அப்பாலஜி கேட்கணும். கேட்பீங்களா? அது மட்டும் இல்ல, உங்க 6 மாசம் போனஸையும் இழக்க வேண்டியிருக்கும். இந்த பெட்டுக்கு சம்மதமா என்று கேட்க, அதற்கு அவர், ஒருவேளை நீங்க இதுல தோத்துட்டா என்று கேட்டார். வெல், நான் இதுல தோத்து போயிட்டா இமீடியட்டா இந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன் என்று போல்டாக கூறினார். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அவந்திகாவை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அங்கிருப்பவர்களில் ஒரு சிலர் அந்த கம்பெனியில் 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இதுவரை அவந்திகா போன்று ஒரு துணிச்சலான பெண்ணை அவர்கள் சந்தித்ததே இல்லை. சிவா காரில் இருந்தபடி அவந்திகாவின் அணுகுமுறையை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அவள் அங்கிருந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் செய்த விதத்தை பார்த்த பிறகு அவனுக்கு அவள் மீது இருந்த மரியாதை அதிகரித்து விட்டது. அவனுடைய சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்கவில்லை. அவன் உடனே காரில் இருந்து இறங்கி லிப்ட் மூலம் 15வது மாடியை அடைந்தான். 1 மணி நேர மீட்டிங்கிற்கு பிறகு அவந்திகா மீட்டிங் ரூமை விட்டு வெளியே வந்தாள். சிவா அவளுக்காக அங்கேயே காத்திருந்தார். அவள் வெளியே வருவதை பார்த்தவுடன் சிவா அவளுக்கு அருகில் சென்று அவள் தோள்களில் கை வைத்து, ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு? உனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லைல்ல?
என்று எதுவும் தெரியாதது போல கேட்டான். சிவா மேற்கொண்டு பேசுவதற்குள் தினேஷிடமிருந்து அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. சிவா போனை அட்டென்ட் செய்து காதில் வைக்க, சீஃப், மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சதில்ல. இப்ப நான் பேசலாமா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் என்று தயக்கத்தோடு இழுத்தார். சிவா அவந்திகாவை பார்த்தபடி ஒரு சில வினாடிகள் யோசித்தான். பின் அவரிடம், முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.